Hello dear students, exercise number 2.1 அது நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் 2.1க்கான இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 53ல ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த நம்பர் சிஸ்டம் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2.1ங்கிற எக்ஸசைஸ் சால்வ் பண்றதுக்கு இந்த பேட்டர்ன் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவதனால இந்த நம்பர் சிஸ்டம் நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ண போறோம். ஓகே, ஆல்ரெடி இந்த நம்பர் சிஸ்டம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் நம்ம இனிஷியலா நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. 6th 7th 8th சொல்லி கண்டினியூஸா 6th வந்து நேஷனல் நம்பர் படிச்சிருப்போம். 7th ஸ்டாண்டர்ட்ல ஹோல் நம்பர் என்ன, 8th ஸ்டாண்டர்ட்ல இன்டிஜர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சு வந்திருக்கோம். இப்போ இந்த 11th ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு இது கொஞ்சம் நீடடா இருக்குறதுனால இது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் பேசிக் அல்ஜிப்ராவுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.1க்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ட்ரடக்ஷன் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்ல நேச்சுரல் நம்பர்லாம் 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. அதை என்னென்ன டினோட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிமிலர்லி ஹோல் நம்பர்னா 0 1 2 3 எக்ஸெட்ரா. இன்டிஜர்னா z டினோட் பண்ணணும். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் -4 அது எங்க இருக்கும்? -4ங்கிறது ஹோல் நம்பர்ல இருக்குமா? இருக்காது. இன்டிஜர்ல -4 இருக்கும். ஸோ அப்போ -4னா அது இன்டிஜருக்குள்ள இருக்கு அப்படி சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்டா இந்த ரேஷனல் நம்பர்னா அதை நம்ம p டிவைடட் பை q ஃபார்மேட்ல எழுத முடியும். எந்த நம்பர் எல்லாம் p பை q ஃபார்மேட்ல எழுத முடியுமோ அந்த நம்பருக்கு பேரு தான் ரேஷனல் நம்பர். புரியுதா? ரைட். இப்போ அதே டைம்ல இரேஷனல் நம்பரை q டேஷ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். ரேஷனல் நம்பரை q டினோட் பண்றோம். இது ரேஷனல்ல, இது இரேஷனல்னால q டேஷ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இரேஷனல் நம்பரை p பை q ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடியாது. எந்த நம்பர் எல்லாம் p பை q ஃபார்மேட் இல்லையோ அதை வந்து நம்ம இரேஷனல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, தென் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு √2 வந்து ஒரு இரேஷனல் நம்பர், √3 இரேஷனல் நம்பர், √5 √7 இது எல்லாமே இரேஷனல் நம்பர்ஸ். நமக்கு எக்ஸசைஸ்ல √2 வந்து இரேஷனல் நம்பர் அப்படி சொல்லி ப்ரூஃப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிமிலர்லி √3 √5 எல்லாம் இரேஷனல் நம்பர் சொல்லி ப்ரூஃப் பண்ணும் தியரட்டிக்கலா. சரி, நம்ம சம்பவம் பார்க்கலாம். ஃபைனலா ரேஷனல் நமக்கு ஓகே ரியல் நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணணும். இந்த ரியல் நம்பர்ஸ்னா ரேஷனல் நம்பர் பிளஸ் இரேஷனல் நம்பர் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர் சிஸ்டம். இப்போ இங்க இருக்கிற இந்த தியரிட்டிக்கல் டேர்ம்ஸை நான் டயக்ராமேட்டிக்கா இங்க அப்ரோச் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்பர் சிஸ்டமா. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நேச்சுரல் நம்பரா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பருக்குள்ள இருக்கு. அதாவது ஹோல் நம்பர்னா 0 1 2 3 ஸ்டார்ட் கண்டினியூட்டி. அதுல நேச்சுரல் நம்பர் 1 2 3ங்கனால இது ஹோல் நம்பருக்குள்ள நேச்சுரல் நம்பர் வந்துடும். இந்த ஹோல் நம்பரும் நேச்சுரல் நம்பர் இதுக்குள்ள இருக்கு, இந்த இன்டிஜருக்குள்ள இருக்கு. இந்த இன்டிஜர்ங்கிறது ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்கு. சிமிலர்லி இந்த ரேஷனல் நம்பரை q டினோட் பண்றோம். அதே மாதிரி இரேஷனல் நம்பரை q டேஷ் டினோட் பண்றோம். இந்த ரேஷனல் இரேஷனல் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர் சிஸ்டம். ஸோ ரியல் நம்பர் சிஸ்டத்துக்குள்ள ரேஷனல் நம்பரும் இருக்கு, இரேஷனல் நம்பரும் இருக்கு. அப்படிங்கிற டினோட் பண்ணியிருக்கேன். சி அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருக்கேன். இப்போ ரியல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர் பிளஸ் இரேஷனல் நம்பர் அப்படின்னா இந்த இரேஷனல் நம்பர் எப்படி எழுதலாம்? ஸோ இரேஷனல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரேஷனல் எடுத்து வந்துடலாம். ரியல் நம்பர் மைனஸ் ரேஷனல் நம்பர்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ q டேஷ்னா இரேஷனல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர்ஸ் மைனஸ் ரேஷனல் நம்பர் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆர் ரியல் நம்பர்ஸ் மைனஸ் ரேஷனல் நம்பர்னா அதுக்கு இன்னொரு மீனிங் என்ன? இரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பேசிக் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. சம்குள்ள போடலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.